அனைவருக்கும் வணக்கங்கள். இந்தியாவின் பெருமை, குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தின வரலாறு பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு தேசிய திருவிழா குடியரசு தினம். இது வெறும் விடுமுறை தினம் மட்டுமல்ல, பல 100 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு இந்தியா தனக்கென ஒரு சட்டத்தையும் அடையாளத்தையும் வகுத்து கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க தினமாகும். சுதந்திர போராட்ட வரலாறு பற்றி சிறிது தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவின் சுதந்திர வரலாறு தியாகங்களால் எழுதப்பட்டது. 1600களில் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். அவர்களை எதிர்த்து ஜான்சி ராணி, மருது சகோதரர்கள் என பலர் போர் புரிந்தனர். 20ஆம் நூற்றாண்டில் மகாத்மா காந்தி, நேதாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங் போன்ற தலைவர்களின் தலைமையின் கீழ் போராட்டம் தீவிரம் அடைந்தது. இறுதியில் ஆகஸ்ட் 15, 1947 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. குடியரசு தினத்தின் பின்னணி: சுதந்திரம் பெற்றாலும் இந்தியாவுக்கு என்று ஒரு நிரந்தரமான சட்டத்திட்டம் அப்போது இல்லை. இதை நிவர்த்தி செய்ய டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. 2 ஆண்டுகள், 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்களுக்கு பிறகு உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26இல் இந்திய தேசிய காங்கிரஸ் பூர்ண சுயராஜ்யம், அதாவது முழு சுதந்திரம் வேண்டும் என்று முழங்கியது. அந்த வரலாற்று தேதியை கௌரவிக்கும் விதமாக ஜனவரி 26, 1950 அன்று நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அன்றிலிருந்து இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட குடியரசு நாடாக மாறியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்புகள் என்னவென்றால் சமத்துவம், ஜாதி, மதம், இனம் கடந்து அனைவரும் சமம், சுதந்திரம், பேச்சுரிமை, எழுத்துரிமை மற்றும் வழிபாட்டு உரிமை, மக்களாட்சி, மக்கள் தங்களின் தலைவர்களை தாங்களே தேர்ந்தெடுக்கும் உரிமைகளை இவை பொருள்படுத்தும். குடிமக்களே நாட்டின் தலைவர்கள் என்பதை உணர்த்தும் தினமே குடியரசு தினம். நமது முன்னோர்கள் பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தையும் உரிமைகளையும் பாதுகாப்பது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும். ஒற்றுமையுடனும் தேசப்பற்றுடனும் செயல்பட்டு இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்துவோம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம்.